இருந்தாலும் ஆயா ஆயா எனக்கு கிளவி கூட விட மாட்டியா? வயசு பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன், கிளவின்னு பார்க்க மாட்டேன். சரி, வயசு பிள்ளைங்களோட கிளவிகளுக்கு தான் தொழில் நல்லா இருக்கும். வயசான காலத்துல என்ன தொழில் செய்யணும்? அரியா பிள்ளைங்க தான் ஓடி ஆடி வேலை செய்வாங்க. 4 பேர் கூப்பிடுவாங்க வேலைக்கு. வயசான கிளவி என்ன பண்ண போறான்னு சொல்லி வயசான கிளவி நான் வச்சிருந்தா எனக்கு வருமானங்குதுப்பா. உங்களுக்கு ஓஏபி பணம் வரும் தெரியாது? மாசம் 1000 ரூபா 1200 ரூபா ஓஏபி பணம் வரும். கிளவி கொண்டு போய் கவர்மெண்ட் ஏரி வேலையில சேர்த்து விட்டுனா எனக்கு 250 ரூபா போடுறாங்க. அதெல்லாம் ஓஏபி பணம் 1000 ரூபா வருது. கிளவி இருந்தா தான் நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும். தம்பி அதான வயசான பாட்டி ஏதாவது என்கிட்ட நான் அனுபவத்துல ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்ன கேளு. இப்படி எப்படி ஆயா பிழைக்கிறது வாழ்க்கையில, கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் பெத்து நான் எப்படி எல்லாம் வாழ்க்கையில நான் பிழைக்கிறதுக்கு வழி சொல்லுன்னு கோயிலு ஒரு அர்த்தம் வழி சொல்லுவேன். இப்படி கண்டபடியெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. அத்தான் தெல்லவாரி பையன் சொல்லி பேசுவாங்க 4 பேரு. ஆயா இப்ப ஆயா நல்லா இருக்குது இல்லையா? அப்படி சூப்பரா இருக்குது இல்லையா? ஏன் கொலாய் கட்டி படுத்திடுறாங்க. அவங்களுக்கு வேண்டுதல என்ன வேண்டுதல? போன வருஷம் வேண்டுதல வச்சிருந்த வைரமுனிப்பு சுவாமிக்கு. ஆமா, போன வருஷம் வைரமுனிப்பு சாமிக்கு வேண்டுதல வச்சுக்கிறாங்க. சரி, அடுத்த வருஷம் ஆடி 27 கூத்து விடுவாங்க. நாங்க எல்லாரும் கூத்து பார்க்க வருவோம். வந்தது ஒரு 10 நிமிஷமா 1/2 மணி நேரமா கூத்து பார்த்துட்டு நான் விடிய படுத்து தூங்குறேன் அப்படின்னு வைரமுனிப்பு வேண்டுதல வச்சுட்டு தூங்குறாங்க. ஆமாம்மா. ஓய் இருந்தாலும் இந்த ராஜசபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். பழச நினைப்புக்கு தான் கேட்டு பார்க்கலாம். ஐயா பழசுல நினைப்புக்கு தான் உனக்கு இருக்குடா. பழைய நினைவெல்லாம் இருக்குது மனசுல, அப்படியேதான் பதிஞ்சு போச்சு. ஆமா ஆமா. ஆனா தாத்தா நினைப்புலாம் இருக்குதா? வாழ்க்கையில நான் தாத்தாவை திருமணம் செஞ்சு நான் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்து இருந்தேன். சரி, காலத்தினுடைய விதிவசத்தார அதாவது தாத்தா செத்துட்டாரு. நான் இப்ப விதவி கோலத்தோட நான் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியாம வாழ்க்கையில பொழைச்சதெல்லாம் இது நாள் வரைக்கும் பொழப்பு கிடையாது. வந்து பொழைக்கிறது தான் பொழப்பு. ஆமா. இப்ப நீ தனிமையா தான் இருக்கீங்க. என்ன பண்ணலாம்னு இல்ல கல்யாணம் அல்ப முண்டமே வந்திருக்காங்களே யாரு ஆயா வந்துக்கிறீங்க. நீங்க யாரு? பெயரு, உங்க வாழ்வில் என்ன நடந்தது, என்ன நடந்துட்டு அப்படியா சொல்லுமா தம்பி. பழனிசாமி அடிகளார். யாரு? பழனிசாமி அடிகளார். அடிகளார் வைரமுனீஸ்வரர் கோவிலை முன்னிட்டு இந்த தினம் அதாவது அடிகளாகப்பட்டவர் நம்மளுக்காக நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாரு. இருந்தாலும் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதி யுத்த காண்டமா விளங்கக்கூடிய கர்ணன் முத்தி மோட்சம் சண்டை. ஆமா, மகாபாரதத்துல கர்ணன் சண்டை, ராமாயணத்துல வாலி மோட்சம். அடியே அப்படி இருந்தாலும் அதான் பழனிசாமி அடிகளார் குடும்பப்பட்டது. அதான் அவரு குடும்பமும் வந்திருக்கக்கூடிய அத்தனை ரசிக பொதுமக்களும் ஆமா இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி போனவருக்கு அரசுபட்டாண்டு பெண் போனவருக்கு பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வமாக சென்று நம்மளாம் சிறப்போங்கி கட்டிலும் தொட்டிலும் வடியாத பார்க்கிறராக மலை போல் ஒரு கஷ்டமான பணி போல் நீங்கி பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் வைரமுனிப்பு சுவாமி அருளால குடி வளரணும் ராமோஜியம். அப்படி இருந்தாலும் இந்த கலைஞர் நாடகத்துல யார் தெரியுமா?
தெரியுது அதெல்லாம் போட்டு மூடிட்டு வந்துக்கிறேன் ஒண்ணும் தெரியலையா டேய் ஆ? இடம் சரியில்லாத இடம். ஆமா இடம் சரி ஆமா ஆமா சொல்லுற இந்த பையன் மாதிரி என்னன்னு அதனால அந்த கிளவி கூட்டி போறாங்க. ஐயோ ஐயா உங்களுடைய பேர குந்தமா தேவி குந்தமா தேவியா இருந்தாலும் குந்தமா தேவியாக இருந்தாலும் நான் குந்தமா தேவி நான் எப்படி பிறந்தேன் நான் எப்படி வளர்ந்தேன் அம்மா என் தாயை தந்தைகள் யார் தெரியுமா குந்தமா தேவின்னு சொன்னீங்க ஆமாடி அப்படியே இருந்தாலும் தாய் தந்தை யாருமா ஓய் வடமதுரையை ஆண்டு வரக்கூடிய வடமதுரையை ஆண்டு வரக்கூடிய சூரசேன மகாராஜன் என் தந்தை யாரு சரி அம்மா தாயார் சூரசை என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு அவளுக்கு சந்ததிகள் இல்ல குழந்தை பாக்கியமே கிடையாது ஆமாடி சரி அப்படிக்கு நேரத்துல என் தாயும் தந்தையும் என்ன செய்தாங்க தெரியுமா ஒரு யாகம் ஒன்று உண்டு செய்தாங்க ஒரு யாகம் யாகம் சரி ஒரு குழந்தை பாக்கிய யாகம் செய்யறாங்க அந்த யாகத்தின் வழியாக அந்த யாகத்துல முதலாக யார் பிறந்தாங்க தெரியுமா யாரு எங்க அண்ணனாகப்பட்ட அதான் வசுதேவ மன்னன் வசுதேவ மன்னன் ஆமாடி சரி இரண்டாவது முறையாக நான் அக்கினி வேலியிலே நான் குந்தமாதேவி நான் பிறந்தேன் நீங்க ஆமா சரி அப்படி பிறந்து ஒரு அம்பரிக்கு ஒரு பெண் குழந்தை அரசாங்கம் ஆண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை 2 குழந்தைகளை பெற்று தரித்திரம் உள்ளவனுக்கு தங்க புதையல் கிடைத்தா எப்படி இருக்கும் வாரி அடைத்து முத்தமிட்டு என் அன்போடு பாசத்தோடு உயிரையும் தன் பணை வைத்து என்னை எப்படி எப்படிலாம் பாசத்தை காட்டி ஊட்டி வளர்த்தாங்க அப்படிலாம் வளர்த்தி அம்மம்மா அடியே எங்க அம்மா எனக்கு பிறவை என்று எப்படி பேர் வந்துச்சு குந்தமாதேவி என்று பேர் எப்படி பேர் வந்தது எங்க அப்பாவுக்கு குந்தி போஸ் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு
யாரும்மா? குந்திபோச அரசன். ஓ குந்திபோச அரசன். ஆமா, குந்திபோச மன்னன். சரி. அவரும் சூரஞ்சேன மகாராஜா எங்க அப்பாவும் அதான் பாடசாலையில படிக்கும் பொழுது அதாவது 2 பேரும் இனப்பெரியாத நண்பர்களாம். ஓ நண்பர்கள். ஆமா. சரி. அப்ப பாடங்கள்லாம் முடிஞ்சு அதான் படித்து விட்டு அவங்களுக்கு வாலிபத்தை சேர்ந்த உடனே திருமணம் செஞ்சு அவங்களுக்கு சந்ததிக்கு பிள்ளை இல்லாத போய்விட்டது. ஓ குழந்தை ஐங்களுக்கு இல்லாத போயிருச்சு. ஆமா. சரி. அப்பதான் என்னுடைய நாட்டுக்கு எங்க அப்பாவை வந்து பார்த்து அன்பா இப்படியா திருமணம் செஞ்சு நாட்கள் உருண்டோடி விட்டது. சரி. ஆனா பிள்ளைகளாக போய் விட்டது. மாளிகையில செல்வங்கள்லாம் கொட்டி கிடைக்கிறது. ஆனா பிள்ளை செல்வம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன கவலையோடு சொல்லி கொண்டிருந்தாராம். சரி. அன்பா நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். எனக்கு இருப்பது 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 குழந்தைகள். அதனால என் மகளாகப்பட்ட பிரதி உன்னுடைய இடத்துல தத்து பிள்ளையாக தருகிறேன். சரி. பிரதைய. ஆமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இடத்துல என்ன தத்து பிள்ளையா ஒப்படைத்தார். சரி. உங்களை. ஆமாடி. சரி. அப்படி ஒப்படைத்த உடனே அம்மம்மா குந்திபோச அரசன் ஞாபகார்த்தமாக எனக்கு குந்தமாதேவி என்று பேர் வச்சாரு. ஓ குந்தமாதேவி அப்பதான் உங்களுக்கு பேர் வந்தது. ஆமாடி. சரி. அம்மம்மா நான் வாலிபத்தை அடைந்து வாலிபத்தை செய்யனா 16 வயது. ஓ 16 வயது நிரம்பிய உடனே ஆமா நீ யாரு திருமணம் செஞ்சீங்க? அம்மா ஓய் என்னை மாலையிட்டவர் யாரு? யாரு? எப்பேற்பட்ட அரசர் தெரியுமா? எப்பேற்பட்ட அரசர்மா? என் பொட்டி போட
அஷ்டாபுரத்துல மூஞ்சி தேவர்கள் 3 பேரு. 3 பேரு. ஆமா. யாராருமா? திருதராட்டி மகாராஜா, திருதராட்டி மகாராஜா, மன்னன், மன்னன், ஆமா, பாண்டு மன்னன், பாண்டு மன்னன். இப்படி 3 பேத்துல பாண்டு மகாராஜன் என்னை திருமணம் செஞ்சார். யாரு? பாண்டு மகாராஜன். ஆமாடி. சரி. அம்மம்மா, நான் பாண்டு மன்னனை மாலையிட்டு, அம்மா, என் கணவருக்கு நான் ஒரு மனைவிதான் கிடையாது. என் தங்கையாவட்ட மந்திராதேவி, ஓ மந்திராதேவி அப்படி என்று சொல்லி நாங்க 2 சம்சாரம். 2 சம்சாரம். ஆமா. சரி. அப்படிக்கு நேரத்துல அம்மம்மா, நாங்க புதுமண தம்பதிய அப்படின்னா கல்யாணம் பண்ணி சில நாட்கள் தான் ஆகிவிட்டது. என்ன செய்தார் தெரியுமா? நாட்டினுடைய குடிமக்கள்லாம் வந்து பயிர் பச்சைகளை எல்லாம் நாசம் செய்கிறது சுவாமி மன்னா. அதனால நீங்க வந்து பயிர் பச்சைகளை நாசம் செய்யறத இந்த மிருக ஜாதியெல்லாம் நீங்க வேட்டையாடலன்னா நாங்க அன்னி நாடு போயிருவோம்னு சொல்லி முறையிட்டாங்க. அப்ப நாட்டினுக்கு குடிமக்களுக்கு ஒரு குறையின்னா நாட்டு மன்னனுக்கு சேர்ந்தது. அப்ப என் கணவர் என்ன செய்தார்? என்ன உணவேட்டைக்கு போகலாம் என்று சொல்லி போய் கொண்டிருந்தார். அப்பதான் கேட்டோம், சுவாமி இன்று போய் நாளைக்கு வருதில்ல, நாளைக்கு போய் நாளைக்கு மறுநாள் வரது கிடையாது. போனா 6 மாத காலம் ஆகும் வேட்டைக்கு போனா. அதனால நாங்களும் தான் கூட வருவோம் அப்படின்னு சொல்லி என் கணவருடைய இடத்துல பிடிவாதமாக 2 பேர் கேட்டோம். பிடிவாதமா? ஆமா. சரி. அப்ப என் கணவர் சொன்னார், அம்மா நாங்க வந்து தேர் திருவிழா பார்க்க போகல, நான் ஆணைமான கானகத்துல வனங்கள்ல வனமா வனங்கடந்து நம் மிருகமெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வன வேட்டையாட போகிறேன்னு சொன்னார். சரி. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை செவடங்காதல உன சங்கு போல. அதனால கணவர் இவங்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ரதத்தை அலங்காரம் செஞ்சு ரதத்துல அமர வைத்து சிரங்கிவனம் சென்றோம். சிரங்கிவனம்? ஆமாடி. சரி. அம்மா, அப்படி சிரங்கிவனம் செல்லும் பொழுது அந்த சிரங்கிவனத்துல அம்மா அழகான ஒரு 2 புள்ளிமான். அழகான ஒரு 2 புள்ளிமான். அது துள்ளி குளித்து விளையாடி கொண்டிருக்கிறது. சரி. அங்க போய் அரணைமான கானகத்துல சிரங்கிவனத்துல பர்ணவிதாலை அமைத்து அங்க இருக்க நேரத்துல அந்த மானை பார்த்து நான் ஆசைப்பட்டேன். மானை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க? ஆமா. சரி. சுவாமி, இந்த மானை பாக்குறதே இவ்வளவு அழகா இருக்கிறது. நீ 4 திசைக்கும் போய் வேட்டைக்கு போவீங்க. அந்த நேரத்துல பர்ணவிதாலையில் தன்னந்தரிப்பில் நாங்க இருப்போம். இந்த புள்ளிமானை பிடித்து கொடுத்தா அந்த விளையாடி கொண்டிருப்போம்னு சொன்னோம். விளையாடிட்டு இருப்போம். ஆமா அப்படின்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன உடனே என் கணவராகப்பட்டவர் என்ன செய்தார்? என்ன மனைவி கேட்கிறாங்கன்னு சொல்லி ஆனா அந்த புள்ளிமானை என்ன செய்தா? கூடிய அம்பை எடுத்து வில்லை எடுத்து நாணி போட்டி, சரி, அதாவது புள்ளிமான் மேல அம்பை விட்டு விட்டார் கணவர். ஆமா. சரி. அப்ப அந்த புள்ளிமான் மேல பட்ட உடனே அந்த புள்ளிமான் பெண்மான் வந்து மாண்டு செத்து போச்சு. செத்து போச்சு அந்த மானு. ஆமா. சரி. அந்த மானுல சொந்த அதாவது மானாக இருந்தவர் யார் தெரியுமா? அமர்ந்த மகாமுனிவரும் குருபத்திரி தேவியும் அனைமான கானகத்துல இருந்துக்கிறாங்க. சரி. அப்பதான் அமர்ந்த மகாமுனிவர் சொன்னார், எப்படி சண்டாளா, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி என் மனைவியை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி என் கணவருக்கு என்னைக்கு இருந்தாலும் உன் மனைவி கூட நீ சேர பொழுது உன் சிரமாகப்பட்டது 1000 சுக்காக வெடிக்க வேண்டிய சாபத்தை அம்மா அப்படிக்கு நேரத்துல என் கணவராகப்பட்டவர் நாங்க 2 தேய்மானோம் அந்த பர்ணகஜாலையில் இருக்கும் பொழுது என் கணவர் அதாவது மனக்கவலையோட யாரோ கணவர். ஆமா. சரி. இருந்தார். என்ன சுவாமி இப்படி எல்லாம் நடந்து விட்டது, என்ன செய்வது என்று கேட்ட உடனே அப்பதான் ஒரு மனிதனுக்கு எத்தனை நாள் வந்து கஷ்டம் வந்தாலும் ஆனா இப்படி எல்லாம் ஒரு சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. அடியே நாங்க பர்ணகி தலையில இருப்போம். பர்ணகி தலையில இருக்கும் பொழுது என் கணவர் தான் நோய்வாய்ப்பட்ட மாதிரி. நோய்வாய்ப்பட்ட மாதிரி? ஆமாடி. சரி. சாப்பிடறதில்ல, நல்லா தூக்கம் கிடையாது, நல்லா உறக்கம் கிடையாது, அப்படியே இருந்து கொண்டிருந்தார். சரி. ஒரு நாள் தினத்துல நான் என்ன செய்தேன், அதாவது அந்த ஆணைமான கானகத்துல அதாவது குளக்கரை. குளக்கரை? ஆமாடி. சரி. அம்மா அந்த குளக்கரையில
நாங்க 5 பிள்ளைங்க எனக்கு. உங்களுக்கு 5 பிள்ளைங்களா? ஆமாடி. யாராரு? தாராபுரம் படைத்த தர்மராஜா, தர்மராஜா, கொண்ட வீமச்சேனன், வீமச்சேனன், ஆளால அழகு மன்னாச்சு மகாராஜா, 3 பிள்ளையும் என்னுடைய பிள்ளைங்க. சரி. என் தங்கையாகப்பட்ட மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன், நகுலன் சகாதேவன் அப்படின்னு ஆக மொத்தம் 5 குழந்தைங்க. 5 குழந்தைங்க உங்க பிள்ளைங்க? ஆமா. சரி. என் பிள்ளைகள் அழைத்துக்கிட்டு அந்த அனைமான காணகத்தில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு போனேன். ஓ, குளக்கரைக்கு? ஆமா. சரி. அப்ப போக முடியுது. என் தங்கையாகப்பட்டவ எங்களுக்கு முன்னாடியே குளக்கரைக்கு போய தானவானம் செய்து ஈரப்புடவையோட அந்த பர்ணகசாலைக்கு வந்துக்கிறாங்க. சரி. யாரும் உங்க தங்கை? ஆமாடி. அப்ப தன்னுடைய மனைவின்று பார்க்காமடிக்கு அந்த அதாவது அமுத மகானிவர் கொடுத்தாருல சாபம், சாபம் அதை மறந்து என் கணவர் என்ன தெரியுமா ஆனார்? அம்மா ஈரப்புடவையோடு அதாவது கணவருக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது சாபத்தை மறந்து என் கணவரை கட்டி அணைத்த உடனே அவர் சிரமாகப்பட்டது 1000 சுக்காவை எடுத்து விட்டது. சரி. மாண்ட பிறகு நம்ம அக்கா குளக்கரைக்கு சென்றுக்கிறாங்க. இந்த சாவுக்காரன் நாம தான். நம்ம அக்கா வரத்துக்குள்ள நாமளும் சாவணும் சொல்லி என் கணவருக்கு குங்குமம் கட்டி சந்தன கட்டி வெட்டி கூட்டி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது என் தங்கையும் அதுல விழுந்து மாண்டுட்டாங்க. ஓ, உடன்கட்ட சேர்ந்துட்டாங்க. ஆமாடி. சரி. அப்படி என்ன செய்வேன்? ஆணையமான கானகத்துல பிள்ளைங்களை வைத்து மிருக ஜாதி வாழக்கூடிய இடம் அது. சரி. நான் என்ன செய்யறது? ஒன்றுமே திகைத்து போய
ஒரு பெண் பிள்ளையாகப்பட்டவர் தன்னந்தனியா வைக்க கூடாது. நம்ம தங்கையும் ஆண்டுட்டா, தன் கணவரும் ஆண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் அழைத்து மாரோடு தோளோடு அணைத்து கொண்டு அஷ்டாபுரம் வந்தேன். ஓ அஷ்டாபுரம். ஆமா சரி. எங்க மச்சாண்டாரகப்பட்ட திருதராட்டி மகாராஜா அரமனையில் இருக்கிறார். மந்திரி எல்லாம் அரமனைக்கு முன்பாக இருக்கும் பொழுது சுவாமி யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவா இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க, அனுமதி வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிக்கலான்னு சொன்னேன். சரி. வாங்கின உடனே நான் அரமனைக்கு போனேன். நீங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னேன். உங்களுக்கு 100 பிள்ளைங்க, 100 பிள்ளைங்க, எனக்கு 5 பிள்ளைங்க, 105 பிள்ளைங்களும் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பிள்ளை போல அடியே அம்மம்மா அம்மா 105 பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்ந்து கொடுக்கிற நேரத்துல சின்னஞ்சிறு வயசுல பந்து விளையாட்டுல இருந்து பகடையில போய் முடிந்தது. ஓ பந்து விளையாட்டுல பகடையில போய் முடிந்தது. சரி. பகடையில போய் முடிந்த உடனே இந்த பிரசோத்துல வாழ்வோகி வாழ்ந்து கொண்டிருந்தோம். தந்திரமா வரவழைத்து சூது பகடையாடு சூது சொக்கட்டா நாடு நாடு நகர் நவீனத்து சிங்கோல் ஆளுமடி உப்பு செட்டி வரையோடு அணிமத்து கோட்டை எல்லாம் பறித்து கொண்டான். சரி. 12 வருடம் காண போக வேண்டும். ஒருவர் பாண்டவர் இவங்கதான் சொல்லி யாருக்குமே தெரியாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவருவரை கட்டளையிட்டாங்க. அதையும் முடித்தாங்க. என் மகளாகப்பட்ட 5 பேரும் என் மருமகளும் 6 பேரும் அப்போது நாடு கேட்டாங்க. நாடு கொடுக்க முறுத்துட்டான். 18 நாள் பாரதம் உண்டாகும். அந்த 18 நாள் பாரதத்துல யாரும் ஜெயிக்கிறாங்களே அவங்க நாட்டை ஆளலாம்னு சொல்லி துணியினுடைய சரி. அம்மா அம்மா என் பிள்ளைங்க இன்னைக்கு 18 நாள் துவக்க செய்து 16 நாள் முடிந்து விட்டது. சரி. அம்மா அம்மா தன்னன் தனிமையில ஒரு சேத்திர சபபூமியில என் பிள்ளைங்க எல்லாம் ஒரு சேத்திர சபூமியில சடை நடக்கிறது. இந்த பாவியாகப்பட்டவ என் கொழுந்தனார் இருக்கிறார்ல யாரு விதன மகாராஜா அவருடைய குடில நான் இருக்கிறேன். என்னன்னு தெரியல, உன்னுடைய மாயவதாப்பட்டவர் மருமக புள்ள வந்துகிட்டே இருக்கிறாரு.